இல்லை செவ்வாய் என்னென்ன பிரச்சனை கொடுப்போம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் முடக்காய் இருந்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சகோதரத்துவத்தில் கை வைக்கும். உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நல்லவராக அவங்களுக்கு பழகினாலும் உங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அந்த உணர்வுகளில் கொடுத்துட்டே இருக்கும். ரெண்டாவது பங்காளி வகைகளையும் பிரச்சனை கொடுக்கும். சின்ன தாத்தா பாரேன், பெரிய தாத்தா பேரன், எங்கள் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், என்னை மட்டும் பார்த்தா பிடிக்கிறதில்ல, என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த செவ்வாய்க்காரத்தும் உங்களுக்கு பெஸ்ட்டாக அடி வாங்கும். ரெண்டாவது நீங்கள் வாங்குகிற பூமிகள் வந்து ஒரு மாதிரி சிரமத்தை கொடுக்கும். ஒரு அரடி எங்கள் அண்ணன் வந்து எனக்கு அவனோட வரப்பு ஒட்டி போட்டுட்டான், எனக்கு வர வேண்டிய சொத்தை வந்து அவன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான், எனக்கு வந்து கம்மியாக கொடுத்துட்டான், இல்லை எனக்கு அந்த பாகம் தான் வரணும், இவங்க இந்த பாகத்தை கொடுத்துட்டாங்க, எனக்கு தண்ணி இல்லாத பூமி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது சகோதரம் ப்ளஸ் பூமி 2 சேர்ந்து உங்களுக்கு அடிவாங்க. அந்த ஒரு அடி வரப்புக்காகவே 2 பேரும் கோர்ட்டில் சண்டை போட்டு கேஸ் எல்லாம் போய் அந்த பூமி விற்றா கூட அந்த கேஸ் அடைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறது இந்த செவ்வாயோட முடக்கில் இருந்தால் தாங்க. ரெண்டாவது செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளோட காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸ்காரங்க. நீங்கள் சிவனேன்னு போனால் கூட போலீஸ்காரங்களை கூப்பிட்டு நீ ஏன் இங்கே போன அப்படின்னு ஒரு மாதிரி சண்டை வரும். நீங்கள் எந்த காரியத்துக்குமே போலினா ஏதோ ஒரு சாட்சிக்கு போக வேண்டியதாக வந்துடும். அந்த சாட்சி உங்கள் மேலே பழியாகி நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டியதாக வந்துடும். இந்த செவ்வாய்க்காரத்தும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஈபி அப்படி தான். நீங்கள் ஒரு ஈபிக்கு போகிறீங்க, ஒரு அரசாங்க சார்ந்த விஷயம் எதுக்கு போனாலும் உங்களுக்கு மட்டும் டிலே ஆகும். உங்களோட போனவங்க அப்ளிகேஷன்லாம் உள்ளே போய் ரெடியாகி அவங்களுக்கு வேணுங்கிற ஈபி கிடச்சிரும். இல்லை வேறு என்ன அரசாங்கத்துறையில் ஒரு பட்டா வேணால் பட்டா கிடச்சிரும், ஈசி வேணால் ஈசி கிடச்சிரும். ஆனால் உங்களுக்கு மட்டும் டிலே ஆகும். ஏன்னா உங்கள் பத்திரம் காணாமல் போச்சுமாங்க, நீங்கள் ஈசி போட்டால் வரலைமாங்க, உங்கள் பேரே இல்லைமாங்க. இது எல்லாமே செவ்வாய் பகவான் வந்து முடக்காதிபதி ஆகிட்டாலோ, இல்லை வைநாசியத்தில் இருந்தாலோ, இல்லை திரிசூரியத்தில் இருந்தாலோ இந்த செவ்வாயோட காரத்தும் உங்களை அப்படியே பாதிக்கும். இதை பார்த்த உடனே நீங்களே உணர்ந்துடலாம். இந்த நீங்கள் வீடியோ கேட்டாவே ஆமாப்பா எனக்கு எப்போ போனாலும் அந்த பூமி பிரச்சனை இருக்குது, சகோதர பிரச்சனை இருக்குது, நான் சிவனேன்னு போனால் கூட போலீஸ்காரர் என்னை கூப்பிட்டு உன்னை கேட்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் இந்த செவ்வாய் உங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது முடக்கத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த செவ்வாய் முடக்கத்திலிருந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வந்துடலாம்.